நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே வாசித்து தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த எசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்களை நாம் இருந்தவாறு அமர்ந்து கேட்போம். 7 வசனங்கள். இப்பொழுதோ யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதை கேள். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவர். நீர்நிலைகளை நீ கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தீயில் நீ நடக்கும்போது அது உன்னை சுடாது. அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நானே கர்த்தர் உன் கடவுள். நானே இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் இரட்சகர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானவர், மகிமை பெற்றவர். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனிதரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கிழக்கிலிருந்து நான் உன் சந்ததியை வரப்பண்ணி மேற்கிலிருந்து உன்னை கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடுத்து விடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர்களும் என் நாமம் தரிக்க பெற்றவர்களுமான யாவரையும் கொண்டு வா என்றும் சொல்லுவேன் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை உடன் விசுவாசிகளே, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் படைத்தாளும் ஆண்டவர் எம்பெருமான் இயேசுவின் வழியாய் உங்களை வாழ்த்தி இந்த காலை நேரத்தில் வரவேற்கிறேன். அன்பானவர்களே, படைப்பு மீட்பு வழியாக சிறையிருப்பின் ஜனங்களுக்கு கடவுள் மீண்டும் ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிற ஒரு பகுதி தான் நாம் வாசித்த இந்த பகுதி. சிறையிருப்பினுடைய கடைசி நேரம். அவர்கள் நம்பிக்கை இழந்து கண்ணீரால் நிரம்பி வறட்சியின் உச்சகட்டத்தில் இருக்கிற பொழுது ஜனங்கள் கடவுளுடைய உடன்படிக்கையில முற்பிதாக்களுக்கு கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா? முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்லி கூப்பிட்டார்? நம்ம அதுதான் புது வருஷத்தை அன்னைக்கு வாசித்தோம். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12:1. ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு? எல்லா சிறையிருப்புல இருக்கிறாங்க, பாபிலோனிய சிறையிருப்புல இருக்கிறாங்க. அப்ப முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் என்னாச்சு? அப்ப கடவுள் இந்த வாக்குறுதிகளை மறந்து விட்டாரா என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எசையா தீர்க்கதரிசன வழியாய் கடவுள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்? படைத்தவர், மீட்டவர், பாலை நிலத்திலே வழிநடத்தினவர், தன்னுடைய நேரடியான பிரசன்னத்தை கொண்டு இஸ்ரவேல் மக்களை இந்த சிறையிலிருந்து விடுதலை அளித்து ஒரு புது வாழ்க்கையை, புது நம்பிக்கையை வழங்குவார் என்ற ஒரு அறைகூவலை எசையா தீர்க்கதரிசன வழியாய் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். கடவுள் தமது சரீர பிரசன்னத்தினால், வார்த்தையினாலே பிரசன்னமாயிருக்கிற கடவுள் சரீர பிரசன்னத்தினாலே நேரடியாக வந்து அவர்களோடு வாழ்வேன் என்ற ஒரு வாக்குறுதியையும் அவர்களுக்கு தருகிறார். அதுல
அவர் கொடுக்கிற பலன்கள் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது முதல் பலன் என்ன சொல்லுகிறாருங்க? உன்னை கிருபையினால் மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவரு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இவர்களெல்லாம் பலமுள்ள மக்களை எல்லாம் கொண்டு போய் சிறையில் வச்சிருக்காங்க. சிறையிலன்னா இவர்கள் ஏற்கனவே எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த போது அங்க எவ்வளவு கொடுமை அனுபவித்தார்களோ அதை விட கொடுமை அங்க அனுபவிக்கிறாங்க. சரியான உணவு இல்லை, சரியான வாழ்க்கை இல்லை, சரியான தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கழிப்பிட வசதிகள் இல்லை. இப்படி அவர்கள் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு விடுதலை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார். மேசியா விடுதலையாளர் வருவாரா வரமாட்டாரா, நம்ம மீட்பாரா இல்லையா, கடவுள் அப்போ முற்பிதாக்களுக்கு வாழ்க்கை வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்றார், உங்களை கிருபையினால் கடவுள் ரட்சிப்பார். அப்ப அந்த ரட்சிப்பை எப்போ கொடுக்குறாரு? சைரஸ் அப்படின்ற ஒரு மன்னன், கோரஸ் தமிழ்ல கோரஸ் அப்படின்ற ஒரு மன்னனை கடவுளை எழுப்புகிறார் பாபிலோன்ல. அந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு வருகிற அந்த கோரஸ் அரசன் கடவுளை அறியாதவன். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீ எந்த ஊர்ப்பா, இங்கேயா வந்தீங்க, உங்க அடிமைத்தனத்துல இருந்து நான் உங்களுக்கு விடுதலை தரேன், நீங்க போங்க உங்க ஊர், நீங்க போய் உங்க ஊர்ல போயிட்டு நீங்க நல்லா வாழுங்க, உங்க சொந்த வீடுகளை கட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, உங்க கடவுளை வழிபடுங்க, நான் உங்களுக்கு விடுதலை தருகிறப்போன்னு சொன்ன கடவுளை அறியாத ஒரு அரசனை கொண்டு வந்து கடவுள் இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்கிறார். அதனுடைய அடையாளத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தான் நீங்க சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொல்றாரு அவரு, நான் எல்லாரையும் கூட்டி சேர்க்கின்ற ஒரு நேரம் வரப்போகிறது, பூமியில இருக்கிற சகல இனங்களையும் சகல மக்களையும் அவர் சேர்க்கிற போகிறார். அந்த சேர்த்தலில ஒரு புது யுகம், ஒரு புது படைப்பு, அது எங்க நடக்கிறது? கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு அவர் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப கிறிஸ்து வரல, இப்ப கிறிஸ்து இல்லை, மீட்பர் இல்லை, ஆனால் அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார் என்ற அந்த செய்தியை இங்கே எசையா ஆணித்தரமாக சொல்லுகிறார். அவருடைய வருகை மட்டும் சொல்ல, அவருடைய பிறப்பை பத்தி சொல்றாரு, அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாரு, அவர் எப்படி மறிக்க போகிறேன்னு சொல்றாரு, எப்படி பாடுபட போகிறேன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் அவர்களுக்கு எசையா முன்னுரைக்கின்றார். அப்ப இந்த வரப்போகிற அந்த மேசியா இவர்களுக்கு கிருபையினாலே ரட்சிப்பை கொடுக்கிறவராக மட்டுமல்ல, எல்லாரையும் சிதறி போன மக்களை எல்லாம் அவர் சேர்க்கின்றவராக, ஒரு புதிய படைப்பை புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பவராக அவர் இருக்கின்றார். படைப்புல அவருடைய விடுதலை பயணத்துல நீ நல்லா யோசித்து பாருங்க. எகிப்தின் விடுதலை பயணத்துல முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. எப்படி? சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கடந்து போகிற பொழுது அவர்கள் இறைவனுடைய ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். அக்னியினாலும் தண்ணீரினாலும் அவர்களுக்கு கடவுள் ஞானஸ்நானம் கொடுத்தார். அந்த தண்ணீரை கடக்கிற பொழுதும் இரவில் அவர்கள் பயணப்படுகிற பொழுது அக்னி ஸ்தம்பங்களை கொடுத்தும் கடவுள் அக்னிமயமான நாவுகளினால் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர்களை மீட்டெடுத்தார். விடுதலை செய்து போறாங்க. சொந்த ஊருக்கு போறதுன்றது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? 3500 பஸ் விட்டுட்டு இருக்கிறாங்க சென்னையில. எவ்வளவு பஸ்? 3500 பஸ். ஒரு பஸ்ல எவ்வளவு பேர்? 50 பேர்னு வச்சுங்களா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அது ட்ரெயின்ல போறவங்க எவ்வளோ, கார்ல போறவங்க எவ்வளோ, சில பேர் டூ வீலர்லயே போறாங்க ஆபத்தான பயணங்கள்ல. ஏன் அவங்க போறாங்க? சொந்த ஊருக்கு போறோம், சொந்த ஊருக்கு போறோம். நம்ம எந்த ஊர்னா உலகம் முழுசும் சுத்தலாம். நம்ம ஊர்ல வாணியம்மல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும்னா நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும்பாரு. அப்படி போய் ஒரு டீ குடிச்சாதான்ப்பா நம்மளுக்கு சந்தோஷம். மற்ற ஊர்ல எல்லாம் அது சந்தோஷம் இல்லை. அதை விட பெரிய சந்தோஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏன்? நாம் மீண்டும் சொந்த ஊருக்கு போறோம், ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஆனா அது வர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு?
வனாந்தரத்துல இருந்து அவங்க கானான் வரது எவ்வளவு நாள் ஆச்சு? 40 வருஷம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். ஏறக்குறைய 6 லட்சம் பேர் 40 வருஷமா நடந்துனே இருக்கிறான். காலையில இருந்து நடுங்குவான், ராத்திரி போன ஒரு இடத்துல கூடாரம் போடுவான், திருப்பி இப்ப காலையில இருந்து போவான். இப்படி பயணப்பட்டு இதுல நடுவில் என்ன தெரியுமா, அவன் வரும்போது அந்த ஊருக்காரன் இவனை யாரையும் சேர்க்க மாட்டான். ஏன்பா எங்க ஊருக்கு அவ்வளோ பேர் வராதிங்க, எங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுங்க, எங்க குளத்துல கொஞ்சம் தான் தண்ணி, நீங்க மொத்த தண்ணி குடிச்சிடுங்க, நீங்க அந்த பக்கம் போங்க, வேற ஒரு பக்கம் போங்க. இப்படியே டைவெர்ட் பண்ணி 6 மாசத்துல போற ஊருக்கு எவ்வளவு நாள் போயிருக்கிறாங்க? 40 வருஷம் போயிருக்காங்க. இந்த 40 வருஷத்துல கடவுளுடைய சத்தம் தான் அவர்களை வழிநடத்தினது. கடவுளுடைய சத்தம் வல்லமுடையதாய் அவர்களை வழிநடத்தினது, வாழ்வித்தது, உற்சாகத்தை கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தது. சில நேரத்துல எவ்வளவு தூரம் போயினே இருக்கிறோம். சில அட்ரஸ் தேர்ந்து போகும்போது ஏன்பா எங்க போயினே இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம், சலிப்பா இருக்குது, இதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, போயிடலாங்க, இதோ போயிடலாம். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சலிப்பு இருந்திருக்கும். ஆனால் அவைகளையும் மீறி கடவுள் அவர்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் யாருன்றதுனால, அவங்க யாரு, அவங்க என்னாரு, கடவுள் ஏன் அவங்களை இப்படி வழி நடத்தின்னு வரணும்? அவர் சொல்றார், உன்னை படைத்தவர் நான் தான், உன்னை உருவாக்கினவன் நான், உன்னை உருவாக்கினவர் அவர் காட், அவர் ஃபாதர் இஸ் எ கிரியேட்டர். என்னை உருவாக்கி படைத்தவர், இஸ் எ லவர், இஸ் எ ரிடீமர், இஸ் எ ப்ரொடெக்டர், இஸ் எ ப்ரொவைடர். மாத்திரமல்ல, நம்மை அவர் நம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஞான ஸ்நானத்தின் வழியாய் நம்மை ஏற்றுக்கொண்டவர். கடவுளுக்கு நாம பிள்ளைகள் ஆகிற தகுதி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் நமக்கு. எந்த தகுதி இல்லாத நம்மை அவருடைய ஞான ஸ்நானத்தினாலே அவர் நம்மை தகுதியாக்கி கொண்டார். ஏன் ஞான ஸ்நானத்தை இன்னைக்கு நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்னா, இன்னைக்கு இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற நாள். இயேசு யோவான் ஸ்நானத்தினால் ஞான ஸ்நானம் பெற்ற நாள் இன்னைக்கு. அப்ப அந்த ஞான ஸ்நானத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். இயேசுவின் ஞான ஸ்நானத்திலே நடந்த நிகழ்ச்சி என்ன? வானம் திறவுண்டது. அவரு கரை ஏறின உடனே வானம் திறவுண்டது, ஒரு சத்தம் வந்தது. அது என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இது முதலாவது இடம். 2வது இடம் ஒண்ணு இருந்துச்சு. அது எங்க? இதே சத்தம் இன்னொரு இடத்துல கேட்டுச்சு. அவர் ஞான ஸ்நானம் பெறுகிறார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிற நேரத்துல மறுரூபம் மலையில அவருக்கு இதே சத்தம் கிடைக்கிறது. பேதுரும் யோவானும் யாக்கோபும் அங்க நின்ற இந்த சத்தத்தை கேட்டார். அவ கடவுளுடைய சத்தம், நம்மை படைத்தவர் சத்தம், நம்மை மீட்டு கொண்டவருடைய சத்தம், நம்மை சொந்தமாக்கி பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டவருடைய சத்தம் நம்மை தொடர்ச்சியாய் காப்பாற்றி கொண்டே வருகிறது. ஏன்னா அந்த சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. 29ஆம் சங்கீதத்துல கடவுளுடைய சத்தத்தை பற்றி சொல்றாரு. முழுசா நீங்க அதை பற்றி பாருங்க. அதை ஒட்டி ஒரு பாடல் கூட இருக்கு. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரும் முழங்குகிறார், அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. தெரியலையா பாட்டு? அவர் முழங்குகிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா பாடணும். கடவுளுக்கு மகிமையை செலுத்தணும். ஏன்? கடவுள் அவருடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளாக நம்மேல் கொடுத்ததுனால நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்தோம். கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய தயவு,
கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய வாழ்க்கை எல்லாமே நமக்கு வந்துச்சு. அதை அவர் என்ன செய்யறாரு? படைத்ததை அவர் அப்படியே காப்பாற்றுகிறார். நாம உருவாக்கின பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறோம்? நம்ம வீட்டில் பிள்ளைகளை உருவாக்கிறோம், பெத்து போட்டு கருணைகளுக்கு முன்னால் 2 குழந்தைகளை தூக்கி போய் போட்டு போயினதுமா? பெத்ததோட என் கடன் முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது என்ன செய்யறோம்? அது என்னென்னவோ செய்யறோம்னு வச்சுங்க. அந்த வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை பார்த்து போயிருன்ற சொல்ற வயசான பாட்டிங்க தாத்தா கூட என்ன சொல்றாங்க? பேரம்பேத்தியை பார்த்துட்டு போறோன்றாங்க. அப்புறம் பேரம்பேத்தியை பார்த்து பேரம்பேத்திக்கு ஒரு பேரம்பேத்தியை பார்த்துட்டு போயிடலான்றாங்க. வாழ்வை நீட்டி கொண்டு செல்வதற்கு இந்த குடும்பத்தினுடைய உறவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப பிள்ளைகளை நாம் குடும்பத்தில் எப்படி வளர்க்கிறோம்? அதுதான் கடவுள் செய்கிறார். உருவாக்கினவர் அவர் என்ன செய்வார்? அது அப்படியே பராமரிக்கிறார். ஒரு சிறு பையன் ஒரு அழகான கப்பலை உருவாக்கினார். அதை மழை வரும்போது, வெள்ளம் வரும்போது அந்த கால்வாயில விட்டு விட்டு அவன் அழகு பார்ப்பான். ஒரு நாள் பெரும் மழை, அவன் அதே போல அந்த செய்த ஒரு கப்பலை அவன் தண்ணீரில் விட்டான். நிறைய மழை வந்துச்சு. திடீர்னு பெருவெள்ளம் வந்த உடனே அந்த கப்பல் அடிச்சுன்னு போயிடுச்சு. அழுறான். அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றான், நான் கஷ்டப்பட்டு செஞ்சினேன், இந்த கப்பல் என்ன ஆச்சு? இப்போ உடஞ்சி போச்சு, இப்போ அடிச்சுன்னு போயிடுச்சு. அது எங்கன்னே தெரியல, நான் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கலையே. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் கடை வீதிக்கு போறான் அப்பா கூட. பழைய பொருட்கள் எல்லாம் விற்கிற ஒரு கடை. அந்த கடையில பார்த்தா இவன் செஞ்ச ஒரு அந்த கப்பல் கொஞ்சம் இதாகி டேமேஜ் ஆகி அது அங்க வச்சிருக்கிறான். இவன் அப்பாவை கையை உதட்டி ஓடி போய் கேட்டான் கடைக்காரர்கிட்ட, கடைக்கார இந்த கப்பல் என்னது அப்படின்னா, அது என்ன தெரியலப்பா எனக்கு, நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நான் இதை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், உனக்கு வேணும்னா சொல்லு, நீ 5 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடு. அப்பா கிட்ட ஓடி வந்தான், அப்பா என் கப்பலை நான் பார்த்துட்டேன், என் கப்பல்ல இருக்கு, அதை எப்படியாவது நான் வாங்கணும், 5 ரூபாய் கொடுப்பான். மகனுடைய ஆசைக்கு 5 ரூபாய் கொடுத்தான். ஓடி போனான் கடைக்காரர்கிட்ட, கடைக்காரரை இருந்தாங்க என் காசு, என் கப்பலை கொடுத்துருங்க தயவுசு. அவன் பணத்தை வாங்கிட்டு அந்த கப்பலை திருப்பி கொடுத்தான். அந்த கப்பலை வாங்கி கொண்ட சிறுவன் ஓடி வந்து அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இந்த கப்பலை எனக்கு 2 முறை சொந்தம். என்னோட மகனை சொல்ற? ஆமாம்பா, இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், நான் இதை உருவாக்குனேன், அப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா இப்போ அது எங்கே போயிட்டு, இப்போ அது எனக்கு திரும்ப கிடைத்தது, 2வது முறை எனக்கு சொந்தம். மறை உண்மை என்ன? நீங்களும் நானும் கடவுளுக்கு 2 முறை சொந்தமானவர்கள். ஆமென். நம்மை படைத்தவர். ஆனா அங்க வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுச்சு. அதே போல பாவமும் பிசாசுடைய தந்திரங்களும் கடவுளை விட்டு நம்மை அடித்துக் கொண்டு சென்றது. ஆனால் நம்மை மீட்கின்ற கடவுள், நம்மை காப்பாற்றுகின்ற கடவுள் மீண்டும் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய வருகையினாலே, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதினாலே நம்மை மறுபடியும் மீட்டு கொண்டார். அதுதான் எஸ்ஐயா முன்னாடியே சொல்லியிருக்கிறார், உனக்கு வாழ்க்கை இருக்குவா, கவலைப்படாத, பயப்படாத. நீ பயப்படாத. ஏன்? நீ யாரு? நீ என் பார்வைக்கு அருமையானவன், என் பார்வைக்கு அருமையானவன். கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானவன். சில நேரத்துல நமக்கு அது நம்ம வெக்கமாக இருப்பார். கடவுள் போய் என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் ரொம்ப தப்பு பண்றேன், ரொம்ப கெட்டவனாகிறேன். ஒருத்தர் என்னை வந்து இந்த ஊர்ல நல்ல பையன் தான், இவனை மாதிரி ஒரு பையனே இல்லை அப்படின்னு யாருன்னா சொன்னா அவனுக்கு என்ன ஆகும்? குற்ற உணர்ச்சியில அவன் தலைகள் போகணும். என்ன அதை நம்மள போயிருந்தாலும் சொல்றாரு. அதுதாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டியது. ஆண்டவருக்கு முன்னால நாம் நிற்கிற பொழுது நான் பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரை நான் பாவி, நான் தப்பு பண்ணுவேன்,
என்னையும் நீ உன்னுடைய பிள்ளையாய் நீ ஏற்றுக்கொண்டாயே, நான் உனக்கு தலை வணங்கு. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவருடைய செருப்பு பட்டையை அவுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்ட்டார். திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை தேடி ஓடுறாங்க. அந்த அந்த நாட்டில இருந்த மிகப்பெரிய வல்லமை படைத்தவன் ஏரோது, அவனை எதிர்க்கிறாருங்க. அவரை, ஏய் நீ தப்பு பண்ணிருக்கிறான்ற, நீ தப்பு பண்ணிருக்கிற, தூயின் போய் ஜெயில போட்டான். ஜெயில சொல்லினாங்கிறான், நீ தப்பு பண்ணோண்டா, நீ தப்பு பண்ணோண்டான்றான். அவனுக்கு வரைக்கலாம், அந்த அம்மாவுக்கு வரைச்சிச்சு. அந்த அம்மா ஆளை வச்சு மகளை வச்சு ஒரு டான்ஸ் போட வச்சு அவனை தலையை துண்டிச்சு அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, கொலை செய்த அளவுக்கு போறாங்க. அப்ப துணிந்து, காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சத்தம். அந்த சத்தம் உண்மை உள்ளது. அந்த சத்தத்தை சொல்லுவதற்கு கடவுள் இந்த உலகத்தில் நம் எல்லாரையும் படைத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். நம்ம எல்லோரையும் படைத்தவர், காப்பாற்றுகிறார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2-3 வசனம் சொல்றேன், நீங்க யாராவது வாசிக்க பார்க்கலாம். மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 17:26 வாசகம். சரிங்க, நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தர் யாரு? ஒரே கடவுள். அப்போஸ்தலர் 17:26 வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்டி பூமியின் மீதெங்கும் குடியிருப்பு செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் கடவுள். எப்போ? அவர் எப்போ ஆரம்பிச்சார்? பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து குறிப்பிட்ட காலங்களை, குறிப்பிட்ட எல்லைகளை, இந்த காலத்துல இந்த இடத்துல நீ வாழணும்ட்டு அவர் தான் நிர்ணயிச்சுக்கிறார். இப்ப நம்ம சொல்ற வசனம் உண்மையா இருக்கா இல்லையா? காலங்கள் உங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது அப்படின்னா நம்ம காலத்தின் நேரத்தை யார்தான் புரிகிறது? கடவுள் புரிகிறார். நீ காலன்ற போய் பார்க்காது, நீ ஜோசித்த பார்க்காது, எந்த இதுவும் பார்க்காது. நீ கடவுள் உனக்கு காலத்தை பிடிச்சிருக்க, அது காலத்துல அது நேர்த்தியாய் நடக்க செய்கிற கடவுள் நடத்துவார். அப்போ விசுவாச பிரமாணத்தினுடைய, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய முதல் பாகத்தினுடைய படைப்பு அப்படின்ற தலைப்புல மார்ட்டின் லூத்தர் என்ன விளக்கம் கொடுக்குற, நீங்க வீட்டுல போய் கத்தேசும புத்தகம் இருந்தா எடுத்து படிங்க. அவர் எனக்கு என்னென்ன செய்திருக்கிறார் கடவுள். எனக்கு வீடு, வாசல், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரன், வேலைக்காரி, மிருகங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து அவர் என்ன எதுவுமே செய்கிறாரா? அந்த பூமியில வாழ வைக்கின்றார். நீங்க வீட்டுல போய் அதுக்கு கட்டாயம் நீங்க படிச்சாகணும். இன்னைக்கு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துடைய முதல் பிரிவு படைப்பு, பிதா என்ன செய்தார் அப்படின்றத நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. அன்பானவர்களே, இங்கே கடவுள் நம்மை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு வாழ்வளிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது சொன்ன, நம்ம படைத்தவர், நம்மை மீட்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். இப்பொழுது சொல்லுகிறார், நமக்கு வாழ்வளிக்கின்றவர். தண்ணீர் வழியாக இஸ்ரவேல் மக்களை கடக்க செய்தவர், சீனாய் மலை அடிவாரத்திலே வாழ்வர்களும் கட்டளைகளை கொடுத்தவர், அக்னி ஸ்தம்பங்களால் அவர்களுடைய வழி பயணத்தை பாதுகாத்தவர், வாழ்வை தேடி ஓடுகிற மக்களுக்கு பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசம் உங்களுக்கு காத்திருக்கிறதன் மக்களை வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார். அங்க இன்றைக்கு நமக்கும் அந்த வாழ்வியர்களை அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இயேசுடைய ஞான ஸ்நானத்துல கிடைத்த அதே செய்தி நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒலித்த அந்த குரல் நம்முடைய ஞான ஸ்நானத்தில் ஒலித்து இருக்கிறது. அந்த ஞான ஸ்நானத்தின் வழியாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் ரோம புத்தகத்தில் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவோடு ஞான ஸ்நானத்தில் அவருக்குள் மரித்தோம். ஏன்னா அவருடைய சாயல், படைப்பு அவருடைய சாயல், மரணம் அவருடைய சாயல், அதோடு விட உயிர்த்தெழுதலும் அவருடைய சாயல்.
உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டவர்கள். அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மக்களாய் நம்முடைய ஞான ஸ்நானத்திலே கடவுள் நம்மை சொந்த பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்துக் கொண்டார். நம்முடைய ஞான ஸ்நானத்துல 2 விஷயம் நடக்கிறது. ஒன்று, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். 2வது, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது 2 தான் ஞானஸ்நானம். நம்முடைய ஞானஸ்நானத்தில் நடக்கிற செய்தி என்ன? இதுதான். ஆக இந்த ஞானஸ்நானத்துல இயேசுவின் ஞானஸ்நானத்தில் கொடுத்த அதே செய்தி நம்முடைய ஞானஸ்நானத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. நீ என் நேசகுமார், நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன். இங்க அழகா சொல்றாரு அவர்களுக்கு. உனக்கு ஈடாக நான் என்ன சொல்லுறேன்? எத்தியோப்பியாவை கொடுக்குற, சேபாவை கொடுக்குற, எகிப்தை கொடுக்குற, இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அதோடு கூட மிக அழகான ஒரு செய்தி இங்க சொல்லுகிறார். அவர் என்னன்னா, கடவுள் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்கெல்லாம் சிதறி கிடக்குறாங்க பாரு இஸ்ரவேலர்கள், அவர்களெல்லாம் நான் ஒன்னா கூட்டி பண்றாரு. சேர்க்கிறது மட்டும் இல்ல, அங்க அவர்களுக்கு சொல்லுவாராம். என்னன்னு சொல்றாரு? வடக்க பார்த்து சொல்லுவாராம், எல்லா ஜனத்தையும் கொடுப்பா, எல்லா ஜனத்தை அனுப்பு. தெற்க பார்த்து சொல்லுவாராம், நீ என் காலை வச்சிருக்காத, உங்கள்கிட்ட வச்சிருக்காத, அனுப்பு. நான் அவர்கள் யாரு? என்னுடையவர்கள், என் பிள்ளைகள். அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அனுப்பு, என்கிட்ட அனுப்பு. மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே இருக்கிற எல்லா மக்களையும் கடவுள் ஒன்றிணைத்து அவர்களை பாதுகாத்து பயப்படாமல் பயணிக்க செய்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை இங்கே எசையா வழியா இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு புது வாழ்வை பெற்றிருக்கிற நமக்கும் கிறிஸ்து வழியான ஆசீர்வாதங்களாய் அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு வருகிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எதற்காக நம்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு? நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் நாம மகிமைக்கென்று நீ வாழணும். அது ஒரு பாட்டு நேற்று கூட ஒருத்தர் பாடினாரு. ஒரு மரணத்துக்கு போயிருந்தாங்க, ஒரு பாட்டு பாடுறாரு. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உங்க கூட தான் இருக்கிறார். கடவுளுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வெளிச்சம் நம்மையும் சென்றுத்திருக்கிறது நம்முடைய ஞானஸ்நானத்துல. ஆகினாலே நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிற மக்களாய் தான் இந்த உலகத்துல வாழ வேண்டும். கடவுளுக்கென்று நாம் வாழ வேண்டும். கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளால் பாதுகாக்கப்பட்டவர்கள், கடவுளால் வழிநடத்தப்படுகிறவர்கள், கடவுளுக்கென்று வாழ்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மகிமையும் நம்முடைய பேரையும் நாம பிரசாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பெருமை ஒன்றுமே இல்லைங்களா? இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆமா, உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம். நான் சாலமோன், அதோட சாலமோன் ஜெபம் பண்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஜெபம் பண்ணாரு. இந்தப்பா எனக்கு ரொம்ப ஜாஸ்தியை கொடுத்துறாது கேட்டாரு இல்லையா? போன வாரம் கூட சொன்னேன் நான், ரொம்ப அதிகமா கொடுத்துறாத, ஏன்னா என் பெருமை என்னை கண்ணை மூட வச்சிடும். குறைவா கொடுத்துறாத, ஏன்னா கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு திட்டுவேன். அதனால என்ன செய்ய, அதிகமாகவும் வேணாம் குறைவாகவும் வேணாம், எனக்கு என்ன தேவை அது மட்டும் கொடுப்போம். அதனால தான் கர்த்தருடைய ஜபத்தில் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தான். இந்த கட்டளையை நம்ம மதிக்கிறதே இல்லை. நாமளே ஜபம் பண்றது, ஆனா மதிக்கிறதே இல்லை. ஏன்? ஒரே நாளைக்கு செஞ்சுட்டு 3 நாள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடணும் இல்லையா? அது கூட ஒரு கதை தான், அது கூட ஒரு நல்லதான். ஏன்? அன்றண்டு வேண்டிய உணவை எடுத்து சாப்பிடுறோம், அவ்வளவுதான். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல வனாந்திரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? மோச இடத்துலயோ ஆரோன் இடத்துல, பாரு உனக்கு தேவைன்னு மட்டும் சேர்த்து வச்சுக்கோ, அதிகமா எடுத்து வைக்காத. அதிகமா எடுத்து வச்சேன்னா என்ன ஆயிடும்? புழு அடிச்சிடும். எடுத்து வைக்காத.